ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஐட்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஹோல்சேல்லேருந்து வாங்கிட்டு வர ஐட்டம்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வியாபாரம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் டச் பண்ணி வியாபாரம் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸ் நம்பர் கொடுத்து லாக்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைட் பாருங்கள், செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் அது பிரிண்ட் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறதே நம்ம எனபிள் டிசபிள் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீல்டு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கு நேம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து ஒரு 4 ஃபீல்டு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ண போகிறேன். டன் கொடுத்தாச்சு. இப்போது ஒரு சேல் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அதாவது என்னோட கஸ்டமருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க என்கிட்ட இருந்து. அவங்களுக்கு நான் வந்து இப்போ அந்த ஐட்டம் வந்து எப்படி டெலிவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக கொடுக்க போகிறேன். ஐட்டம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் பாடிஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ப்ரீவியஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. கஸ்டமரோட நேம் கொடுத்துக்கலாம். அவங்களோட பில்லிங் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸ் நம்பர் நீங்கள் டேட்டுமே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துக்கலாம். இப்போது மொத்த டோட்டல் வந்து 10 குவான்டிட்டி 10 ஐட்டம் வாங்கியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க நீங்கள் டிஸ்பிளே ஆயிடுச்சு. நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசீவ்னு கொடுத்துக்கலாம். இல்லை ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். பேலன்ஸ் அமௌண்ட் தான் நமக்கு பேமெண்ட் இன் அப்படிங்கிறதுல நமக்கு ஆட் ஆகிருக்கும். இந்த பேமெண்ட் இன்னும் பேமெண்ட் அவுட் இதை பற்றி எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்டு தெரியணும் அப்படின்னாலும் வீடியோ இருக்குது, சேனலில் செக் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் நேம் வந்து என்ன அந்த வண்டியோட நேமோ அதை கொடுத்துக்கலாம். அண்ட் எந்த டெலிவரி லொக்கேஷன் அவங்க அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த லொக்கேஷனே அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் வெஹிக்கிளோட நம்பர் கொடுத்துக்கோங்க. டெலிவரி டேட், என்னைக்கு அது வந்து டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிற டேட் கொடுத்துக்கோங்க. என்ன பேமெண்ட் டைப்பில் அவங்க பே பண்ணாங்கிறதும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இன்வாய்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு, நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட இன்வாய்ஸ்லேயுமேவும் அந்த நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் டீட்டெயில் எல்லாமே இங்கே வியூ ஆயிடுச்சு. அதாவது யாருக்கு நம்ம பில் பண்ணியிருக்கோம் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டீட்டெயில் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் என்ன ஐட்டம் அண்ட் எவ்வளோ சப்ரோட்டில் எவ்வளோ அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வியாபாரம் யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ பெஸ்ட்டான வியாபாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்ககிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 1 இயர் பிளானுக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் அண்ட் 3 இயர்ஸ் பிளானுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ மறக்காம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.